ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் கிரேட். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு 5 ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம், அதாவது நியர் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 5 ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து விட்றாங்க. ஸோ எப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், அதாவது மெட்டா கையில் போச்சோ, மார்க் ஜுக்கர்பர்க் கையில் போச்சோ, அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய யூசர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து வகையாக விட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு 2 அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து மார்க் ஜுக்கர்பர்க் வந்து அவர் ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இந்த 2 அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆன் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொபைல்ஸ்க்கும் வந்து சர்வீஸில் வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட கொடுக்குற அந்த 3 அடிஷ்னல் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வந்துடும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் தான் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ வாட்ஸ்அப் மெசஞ்சரில் நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபீச்சர் அண்ட் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபீச்சர் வந்து ரோல் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் கடுமையாக வந்து இந்த ஃபீச்சர் வரத்துக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து வாட்ஸ்அப் குரூப்பே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரியாக்ஷன்ஸ் ஆன் மெசேஜஸ். ஸோ உங்கள் ஏற்கனவே தெரியும் அவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம், டெலிகிராமாக இருக்கட்டும், இந்த எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ், ஒரு மெசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்தர் லைக் ஒரு ஹார்ட், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி ஸ்மைலு, இல்லைனா ஒரு லவ் சிம்பிள் அண்டு ஒரு மாதிரி சேட் சிம்பிள், இந்த மாதிரி ஒரு 6-7 எமோஜிஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த எமோஜிஸ் எல்லாமே அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு பர்சன் வந்து மெசேஜ் பண்ணாங்களா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. சில பேர் ரியாக்ட் பண்ணிகிட்டே விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெசஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்றது வந்து 3 வாரம் முன்னாடியே மார்க் ஜுக்கர்பர்க் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நாங்கள் விட்டுருவோம் அப்படின்றத சொல்லியிருந்தார். அண்ட் நேத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் ஆன் மெசேஜஸ், இந்த ஒரு ஃபீச்சரை வந்து நாங்கள் வந்து ரோல் ஆன் பண்ணுறோம். எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து இனிமேல் வந்து அது அவைலபிள் ஆக்கப்படும் அப்படின்றத நேற்று வந்து ட்விட்டரில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து நான் இன்றைக்கி என் மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணேன் வாட்ஸ்அப்பை. அப்டேட் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு ஒன்றும் பெருசாக வரல. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணுறது தான் என் கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் என்னால் வந்து ஒரு மெசேஜுக்கு ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்றது தான் என்னோட சைட்லேருந்து. பட் இதில் எல்லாத்துக்கும் வந்து நெட்டில் சோர்ஸஸ் தான் தேடி பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே வந்து எல்லா ஃபோன்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து படிப்படியாக வந்துடும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஆப்பிள் யூசர்ஸாக இருந்தீங்கனாலும், ஆண்ட்ராய்டு தவிர வேறு யாராவது யூசர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை ஆண்ட்ராய்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து வந்துருச்சா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2வது விஷயம் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரோல் ஆன் ஆக போகுது. ஸோ 2வது ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வாய்ஸ் காலில் வந்து கிட்டத்தட்ட ஒரே டைமில் 8 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கனெக்ட் பண்ண முடியும் வாட்ஸ்அப் மெசஞ்சரில். பட் புதுசாக இப்போ சொல்கிற அனௌன்ஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 32 பீப்புள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்லேயே வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ், சூப்பர் கூல் ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 ஃபீச்சருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்க்கு வந்துருச்சு அப்படின்றத மார்க் ஜுக்கர்பர்க் சொல்கிறாரு. பட் ஆனால் இன்னும் வந்து நிறைய மொபைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வரலை. பட் கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்பலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ஸ் கால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஒரு டைமில் 8க்கு பதிலாக 32 அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 32னா 32க்கும், அதாவது 32க்கும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேச போகிறது கிடையாது. பட் ஆனாலும் வந்து இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ 3வது ஃபீச்சர் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் நான் இப்போ 3, 4, 5 ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன்ல, இந்த 3 ஃபீச்சருமே கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்தில் வந்து வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ 3வது ஃபீச்சர் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஃபீச்சருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் ஷேரிங் லிமிட் அப்படின்றது வாட்ஸ்அப்பில் எப்போயுமே இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ஷேரிங் லிமிட் அப்படின்றது எப்போயுமே வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோவோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் லிமிட் வந்து எவ்வளோ தூரம் அனுப்ப முடியும்னு கேட்டிங்கன்னா 100 MB அப்படின்றது தான் அனுப்ப முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 100 MB அப்படின்றது ரொம்பவே கம்மி அப்படின்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதுக்காக வந்து ஷேர் இட் யூஸ் பண்ணுறது, இல்லை மற்ற ஃபைல் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லைனா டெலிகிராம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில்
அதிகமான ஃபைல் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இவ்வளோ சொல்கிறீங்க, எவ்வளோ லிமிட் அப்படின்றது கேட்டிங்கன்னா 2 GB வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து தரப்போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 GB அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் கேளுங்க. 100 MBலேருந்து 2 GB வரைக்கும் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் வாட்ஸ்அப்லேயே கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இனிமேல் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீச்சர் வந்து கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வந்து மற்ற ஒரு டொமைன்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதோட வாட்ஸ்அப்லேயே எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றத உண்மையான விஷயம். ஸோ இந்த ஃபைல் ஷேரிங் லிமிட் அப்படின்றது இந்த 3வது ஃபீச்சர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்யூனிட்டி அப்படின்றத சொல்லலாம். ஸோ உங்கள் ஏற்கனவே தெரியும் எல்லாருக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்படின்றது இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கோம், எல்லோரும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் மேக்ஸிமமாக ஒரு குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கவுண்ட்டுக்கு படி வந்து பார்த்திங்கன்னா 256 யூசர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் வந்து அலவுட் அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த 256 யூசர்ஸ்க்கு பதிலாக வாட்ஸ்அப் வந்து புதுசாக வந்து இவங்க ஆப்பில் வந்து கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி மூலிமா என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்யூனிட்டி மூலிமா இந்த 256 யூசர்ஸ்க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஒரு குரூப்பில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி அரௌண்ட் 512 பீப்புள் அப்படின்றத வந்து நெட்டில் வந்து சோர்ஸஸ் வந்து பரவப்படுது. பட் 512க்கும் மேலே கூட இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட சந்தேகம். கண்டிப்பாக வந்து இந்த கம்யூனிட்டி ஃபீச்சர் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஒரே குரூப்பில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இதுதான் 4வது ஃபீச்சர். 5வது ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ போல் அவுட். ஸோ இந்த போல் அவுட் அப்படின்றது இப்போ வரைக்கும் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பெருசாக வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு போல் அவுட் ஃபீச்சர். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுமா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுமா, இல்லைனா வந்து இந்த வாட்ச் வாங்கட்டுமா, இல்லை அந்த வாட்ச் வாங்கட்டுமா, இல்லைனா நான் இதை சாப்பிட்டுமா அதை சாப்பிட்டுமா, இல்லை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன்ஸ் கேட்பாங்க சோஷியல் மீடியாஸில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் அவுட் ஃபீச்சருக்கான ஒரு மெயின் யூஸே. ஸோ இந்த போல் அவுட் ஃபீச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வரப்போகுது அப்படின்றது வந்து மார்க் ஜுக்கர்பர்க் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த போல் அவுட் ஃபீச்சர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ரொம்ப போல் அவுட் தான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 ஃபீச்சர்ஸும் நீங்கள் என்ன உங்கள் மனசில் நினைக்கிறீங்க, எது வந்து கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் நான் ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபீச்சர், இந்த ரியாக்ஷனு அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் கால், இது 2த்துக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ எப்போ வந்து நம்ம மொபைலுக்கு வரும் அப்படின்றது தெரியல. சில பேருக்கு தான் மொபைலில் வந்திருக்கு, என்னன்றது நம்ம கதை தெரில, பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி வாட்ஸ்அப்போட புது ஃபீச்சர்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற நம்புறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் அண்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய்.